நாயை வந்து டாக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. நாய் கூட உங்களோட பர்சனல் நாய் வந்து டாக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா? உங்களுக்கு டாக் வளர்க்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி வளர்த்தா என்ன டாக் வளர்ப்பீங்க? அந்த டாக் எப்படிலாம் வளர்ப்பீங்க? அந்த டாக் வந்து உங்கள் கூட எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த டாகோட போதண்டா ஒரு கேள்வி கேள்றா. நம்ம மற்றவங்களாம் வந்து குழச்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து குழச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம். நாய்கிட்ட கடி வாங்கினதான் நினச்சேன். நிறையா தழும்புகள் இருக்குது, ஆறாத காயங்கள் நிறைய இருக்குது. இங்கே இருக்குது கேமரா. வால் வந்து அந்த வயிறு மொத்தமாக சேர்ந்து ஒரு மாதிரி ஆடும், இப்படி மொத்தமாக ஆடும். தலை மட்டும் கீழே அப்படி குனிஞ்ச மாதிரி ஆடி வரும். இந்த நாய்களில் மட்டும் பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இது மனுஷங்க நம்மகிட்டே பிரச்சனை இருக்கா? 6 அடி இருக்க இந்த நாய் ஒழுங்காக போனால் தானே 5 அடி இருக்க அந்த நாய் ஒழுங்காக இருக்கும். காசு குத்து வாங்கிட்டு அதை வளர்த்துட்டு ஸ்ட்ரீட் டாக் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க வீட்டில் இருக்கிற நாய் மட்டும் நல்லா வளர்த்தாங்கன்னா அவங்களாம் டாக் லவர்னு அப்படி சொல்ல முடியாது. நம்ம டாக் வளர்க்குறோம், நம்ம சந்தோஷத்துக்காக வளர்க்குறோம். ஈவன் டாகுக்கு அது பிடிக்குதா இல்லைன்னு கூட நம்மளுக்கு தெரியல. டாக்ஸை வந்து மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாய்களோட உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்? ஆப்வியஸாக அது ட்ரூ தான், ஃப்ரெண்ட்லி தான். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் வந்து மேன்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவங்களோட ஒரு லோன்லினஸ்ஸு இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற ஒரு மெடிசனாக தான் நான் பார்க்குறேன். டாக்ஸ் வந்து மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ டாக்ஸ் வந்து மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நல்ல சூப்பராக பழகும். ஆனால் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நாய் கூட இருக்குது. எனக்கு வந்து பெட் லவர். நான் இந்த மாதிரி டாக் லவர், கேட் லவர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒரு பெட் லவர். எந்த பெட்டு பார்த்தாலும் பிடிக்கும். மற்ற எல்லா டொமஸ்டிக் அனிமல்ஸ், மாடாகட்டும் கேட்ஸ் ஆகட்டும், அதான் சும்மா ஒரு கம்பேன்ஷன் இருக்கும்ல. இப்போ சாப்பிடாம இருந்தால் ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது, பூனைக்கு சும்மா ஒரு பிஸ்கெட் பண்ணி வாங்கி கொடுக்கணும். பட் ஆனால் டாக் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லவ்னே சொல்லலாம், அது இருந்திருக்கு. ஈவன் டாக் கிட்ஸை நான் கடியும் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ரீட் டாக்ஸ் சைக்கிள் வேகமாக ஓட்டு போகும்போது சேஸ் பண்ணிட்டு வந்து கடிச்ச எதுவுமே இருக்குது. பட் ஸ்டில் அது எனக்கு கோவம்லாம் அது மாதிரிலாம் வரல. அது ஏதோ ஒரு வகையில் ப்ரொவோக் ஆகி நான் வேகமாக ஓட்டு போகும்போது கடிச்சது, அந்த மாதிரி தான் நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் வந்து என் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாய் கட்டி போட்டுக்கணும்னு அவன் சொல்லவே இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசு அந்த டைமில் தான். டக்குன்னு அது நேராக மேலே வந்து கடிக்க வந்துடுச்சு. இப்படி ஷோல்டரில் இப்படி காலை வச்சுட்டு அது பங்கமாக குலைக்குது, இப்படி கறந்து விட்டுருச்சு. லைட்டாக வந்து அதோட பல்லு வந்து கையில் கீச்சு தான் செஞ்சுது. குட்டியாக ரத்தம் வந்துச்சு. அப்போ அந்த டாக் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, நாய்க்கு ஊசி போட்டாச்சுப்பா, ஆனாலும் நீ ஊசி போட்டுரு, வீட்டில் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் வீட்டிலலாம் சொல்லலை, அம்பான்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னால் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டேன். ஆனால் பட் நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து அது தெரியாது, பேரண்ட்ஸ் வந்து அதை சொல்லணும். ஏன்னா ஒரு சில நாய்க்கு வந்து ரேபிஸ் இருக்கலாம், அது வந்து ஒருவேளை கடிச்சு அந்த டைம் வீட்டில் சொல்லாமல் பயந்து இருந்துட்டாங்கன்னா அது ரேபிஸ் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ வரைக்கும் நான் வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி, திருநாயாக இருந்தாலும் சரி, திடீர்னு அது வந்து நம்ம மேலே ஏறி ஓடும்போது பிறண்டி இருக்குமோ, ஒரு ரத்தம் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் வந்து போட்டு வந்துடுவேன், வேக்சின் போட்டு வந்துடுவேன். ஆனால் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருக்க டாக்ஸு இதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் ஒரு பயமாக இருக்குது. ஆனால் வந்து யாராவது ஒருத்தவங்க அதை ட்ரெயின் பண்ணி வளர்க்குறவங்க, இல்லைனா அவங்க வீட்டில் வந்து அந்த டாகை வந்து பெட்டாக வச்சுருக்காங்கன்னா அந்த டாக்ஸ் பார்த்தா எனக்கு வந்து பெருசாக ஒரு பயம் கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் தான். ஒரு முறை ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு டாக் வளர்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை அவன் தம்பி ரொம்ப அடம் பிடிச்சி அந்த டாக் தான் வேணும்னே, நானும் அவனும் தான் போயிட்டு ஒரு சின்ன உண்டோண்டாக இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் எங்கே ஆக்சுவலி அது நேரம் சரியாக ஞாபகம் இல்லை, ஐநூறுலாம் தாண்டி அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வரோம். அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நான் பின்னாடி வச்சு உட்காந்துட்ருக்கேன், அவன் ஓட்டிகிட்ருக்கான். அப்படிமா அது வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் அது பார்த்தா எனக்கு பயமாச்சு. ஆள் வளர்ந்துருச்சு, சின்னதாக கூட்டு வந்து ஆள் வளர்ந்துருச்சு. ஆனால் அது வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, கிட்ட போனால் வருது, எல்லாம் பண்ணுது. அப்புறம் நான் மற்றவங்களாம் வந்து குழச்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து குழச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதான் சின்ன வயசில் நான் தூக்கிட்டு வந்தது, அப்போ இது பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சு இப்போ கூட நான் போனால் அது கேரிங்காகவும் பாசமாகவும் இருக்கும். ஸோ அதனால் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டு பின்னாடி ஒரு 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும், தெருநாய்ங்க. அது எப்போவுமே வந்து நான் வேலையை முடிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது சரி, அந்த கார்னர்லேருந்து இந்த வீட்டு கார்னர் வரைக்கும் என் கூடியே தான் ஓடி வரும். நம்ம என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்கும். இதுவே வெளியில் இருக்கிறவங்க எதனா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா போதும், சத்தத்தை போட்டு ஊரையே கூட்டிடும். சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு நாய் வாங்கினாங்க. அந்த நாய் வந்து சரி நல்லா இருக்கு, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட விளையாட போனதுக்கு ஒரு குத்தமாக போச்சு போல இருக்குது. டக்குன்னு காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. அப்புறம் ஐயோ அதுக்கெல்லாம் பார்க்க கிட்ட வரைக்கும் அதுக்கு அதெல்லாம் கடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடிச்சோடனே அப்போ சின்ன வயசுலேருந்தே நாயினாலே ஒரு பயம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் ஓவர் கம் பண்ணுறேன். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் என்னால் பயம். எங்கள் வீட்டு கீழே ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்குது. அது வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வளர்க்குற மாதிரி தான் அந்த டாக். அது நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறனாலோ இல்லை எங்கன்னா ஒர்க்கு அது எங்கன்னா போயிட்டு நான் வரேன்னா தூரத்துலேருந்து பார்த்துட்டு யாருன்னு தெரியாமல் குலைக்கும். நான் கிட்ட போகும்போது அது என்ன பண்ணோம், ஒரு மாதிரி வால் அந்த வயிறு மொத்தமாக சேர்ந்து இப்படி ஒரு மாதிரி ஆடும். இப்படி மொத்தமாக ஆடும். தலை மட்டும் கீழே அப்படியே குனிஞ்ச மாதிரி அப்படி வரும். நான் யாருன்னு தெரியாமல் ரொம்ப குலைச்சிச்சுன்னா அப்படியே சாரி கேட்குற மாதிரி இப்படி வந்து இப்படி கை ரெண்டு இப்படி நீட்டின மாதிரி இப்படி வச்சு இப்படி உடம்பு மட்டும் அப்படி ஆட்டும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது. உங்களுக்கு ஏதாவது நாய் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கா பர்சனலாக என் கூட வச்சுக்கிட்டு? அப்படின்னா என்ன நாய் வளர்ப்பீங்க, எப்படி வளர்ப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பர்சனலாக டாக் வளர்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் என்ன பார்த்துக்க கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நாய் வளர்க்கணும்னா அதை பார்த்துக்கணும், குளிப்பாட்டணும், அதுக்கு டைமுக்கு சாப்பாடு போடணும், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் டாக் நான் வளர்க்குறது கஷ்டம். மற்றவங்க வளர்த்தாங்கன்னா போய் பார்க்கலாம், ஓகே அந்த மாதிரி. மணியாச்சிக்கிட்ட பாண்டியபுரம்னு ஒரு கிராமம், அங்கே வந்து ராஜபாள நாய் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஹியூமன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மனிதர்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக இருக்கும், குழந்தைகிட்ட நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்ம வேட்டையாட போகும்போது அதை கொண்டு போனோம்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த நாயாக இப்படி பண்ணுது, அதாவது நாய் பார்க்கும்போது ரொம்ப சொங்கி மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு வேட்டைன்னு ஆடும்போது பயங்கரமாக ஆடும். ஸோ அந்த நாய் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இது வரையும் தொடர்ந்து ஒரு 2-3 குட்டி நாயை வளர்த்து அது இறந்து போயிடுச்சு. ஒரு குட்டி நாய் வளர்த்தேன், அது நல்லா பேசி வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அது எதுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு. மறுபடியும் ஒரு டாக் எடுத்து வளர்த்துட்டு இருந்தோம், மறுபடியும் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு. ஸோ இன்னொரு டாக் எடுத்து அதை இறந்து போகிறதுக்கு எனக்கு பயம். அது கொஞ்சம் தூரம் வளர்ந்து ஒரு முட்டிக்கிட்ட வந்து அந்த மாதிரி என்ன இருந்தால் பரவாயில்ல. சின்ன பப்பியாக இருக்கும் போதே அது இறந்து போயிடுது. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் வளர்க்குறது பயமாக இருக்குது. டாக் வந்து எனக்கு பெட்டாக்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எனக்கு ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மற்ற எதாவது ப்ரீடு அந்த மாதிரி டாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எந்த நாய் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைனா இந்த சிப்பி பாறை டாக். அது நல்லா மூஞ்சி மட்டும் பெருசாக, வால் ஒல்லியாக, பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கும். என்ன தான் சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருக்கும், இந்த மாதிரியே சாப்பிட்டு ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி டாகு அது ஒன்று இருந்தாலே பெருசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த டாக் வந்து ஒரு 5 வச்சுருக்கணும் வீட்டில். 5 டாக்கும் அப்படியே போட்டு ஒரே செயினில் அப்படியே கட்டு ரோட்டில் இப்படி நடந்து அப்படியே கூட்டின்னு போகும்போது எல்லாரும் அப்படியே பார்த்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் வரல. அதுக்கோசம் அந்த மாதிரி ஒரு 5 டாக் வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ வந்து ஒரு சில கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ் ரெண்ட் இருக்குது வீட்டிலலாம் இருக்கட்டும், நாய் வளர்க்குறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏன் அதை மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது டாக் வளர்க்குறது இப்போ ஹவுஸ் ஓனர் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, இப்போ ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு ஏதோ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாங்கன்னா நம்ம போயிட்டு அவங்ககிட்ட சொல்லணும், இல்லை நீங்கள் உங்கள் நாயை கட்டி போடுங்க, என்னால் கெஸ்ட்டு வராங்க, எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டியதாக இருக்கும். திடீர்னு யாராவது வந்தாலும் கட்டி போடுங்க சொல்லிகிட்டே இருக்க முடியாது. எல்லா டைமும் அவங்க கட்டி வைக்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டுமே நவுத்து விட்டா அந்த டைமில் வந்து வீட்டில் இருக்கவங்களும் ஓகே, புதுசாக வந்தாங்கன்னா குலைக்கும், இன்கேஸ் கடிக்க கூட செய்யும். நாய் இருந்தாலே மோஸ்ட்லி வீடு கொடுக்கவே மாட்டாங்க. அது பெட் லவர்ஸ் கூட ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நாயும் ஒரு உயிரினம் தான். அது போக அது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துருதுன்னு பயப்படுறாங்க. ஸோ வாடகை வீட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் ஒரு 1000 வீடு இருக்குன்னா ஒரு 2 ஹவுஸ் ஓனர் தான் நாய் இருந்தால் வாடகை வீட்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த மென்டாலிட்டி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளோட வீட்டை வந்து இந்தமாரி பாத்ரூம் போய் அசிங்கப்படுத்திடுமோ, இல்லை நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்கள வந்து இந்த நாய் வந்து கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறதுனால தான் இவனுங்க வந்து அதை அந்தமாரி பயத்தோடு சொல்கிறானுங்க. பட் ஆனால் இது சரியாக தவறான்னு பார்க்கும்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்பு. அவங்களையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் அவங்க இருக்காங்க, நம்ம டாக் வளர்க்குறோம், நம்ம சந்தோஷத்துக்காக வளர்க்குறோம். ஈவன் டாகுக்கு அது பிடிக்குதா இல்லைன்னு கூட நம்மளுக்கு தெரியல. இப்போ வாங்கினதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் அனலைஸ் பண்ணுறேன். அவனை எப்படி சொல்கிறது, அவனை டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் கூப்பிட்டு போகணும், அவனுக்கு எப்போ பாத்ரூம் வருதுங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆஸ் அ ஓனராக வெளியே இருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும், ஐயோ டாக் இல்லையே, டாக் வளர்க்கணுமே அப்படின்னு இருக்கும். பட் ஓனராக இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது வளர்க்கும் போது தான் ஒன்று ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அது பிரச்சனையே இருக்காது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்சிட்டு வந்துடலாம், அவன் அங்கே தான் இருக்க போகிறான். பட் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் இருப்போம், அங்கே இருப்போம், தேவைப்படும்போது கொஞ்சிக்கலாம் பண்ணணும். பட் வளர்க்குற சுச்சுவேஷன் வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. டிபெண்ட்ஸ் ஆன் த டெனன்ட் தான். அவங்க தான் டிசைட் பண்ணாங்க இந்த நாய் எனக்கு வேணுமான்னு. இப்போ எங்கள் வீட்டிலாம் வந்து கீழே வந்து டெனன்ட் வந்து 2 டாக் வச்சுருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த டாக் விளையாண்டுட்டு இருக்கும், அது கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எங்களுக்குமே ஹாப்பி தான். ஒரு நம்ம டிப்ரெஷனாக இருக்கும்போது அந்த டாக் கூட போய் விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கால் கீழே வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அந்த டாக்.
ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் இருக்க ஒரு பர்சனாக வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு அதாவது பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்லை வந்து சொசைட்டியில் வந்து ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். கூப்பிட்டா வந்துடுவானுங்க டக்குன்னு, எங்கே இருந்தாலும் டே வாடா 2 பிஸ்கெட் போட்டோனுங்க வாழாடிட்டு ஜம்முன்னு வந்துடுவானுங்க. நம்மளை பார்த்தாலே அவங்க பார்க்குற அந்த கண்ணிலே அந்த லுக்கில் தெரியும், அது ஒரு ஹாப்பினஸ் அது தெரியும். அது ஃபீட் பண்ணுற போது இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். தெருவில் எவனா ஒருத்தர் புது ஆள் என்ட்ரி ஆகிறாங்கனாலே அவனுங்க தான் ஃபஸ்ட்டு மோப்பம் முடிப்பானுங்க, கண்டுபிடிப்பானுங்க, குலைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஃப்ரெண்டு வீட்டில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 12 மணி 1 மணி டைமில் வந்து ஸ்ட்ரீட் டாக்லாம் குறைச்சிட்டே இருந்திருக்கு. இவன் எந்திரிக்கவே இல்லை, என்னடா நாய் குறைச்சிட்டே இருக்குன்னு டிஸ்டர்பன்ஸாக தான் அவன் நினச்சான். அப்புறம் எந்திரிச்சு காலில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவனோட பைக் காணாமல் போயிருக்கு. அந்த பைக் காணாமல் போன டைமில் தான் வந்து ஒருத்தர் திருடும் போது அந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் சேர்ந்து மொத்தமாக குறைச்சிருக்கு. அவன் எந்திரிச்சு பார்த்துருந்தானா அவனோட பைக்கை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா அவன் எந்திரிக்கல, ஸ்ட்ரீட் டாக் மேலே தப்பு தான் சொன்னான். அப்புறம் கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட்னஸ் கிடைக்குதுல்ல. ஏன்னா சிட்டிக்குள்ளே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்போ எல்லாரும் சிசிடிவி பொருத்திட்டோம். பட் ஆனால் சிசிடிவி பொருத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் அது மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு, இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. பட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சே ஃபஸ்ட்டு அது ஹைலைட் பண்ணிடுவானுங்க. ஐயோ ஒருத்தர் உள்ள வரா, ரெடியாக இருந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்கல்ல. ஸோ அது பாசிட்டிவ் சைன்ஸாக தான் நான் பார்க்குறேன். தெருநாய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நமக்கு எப்படி சொல்கிறது, தெருநாய் வந்து கொஞ்சம் டேஞ்சரும் கூட, ஆனால் வந்து நல்ல கேரிங்கை எதிர்பார்க்கும் ரொம்ப. நம்ம போய் கேர் பண்ணோன்னா பயங்கரமாக நம்ம கூட இருக்கும். நீங்கள் ஃபுட்டு எதுவுமே போடல, பிஸ்கட் எதுவும் போடல, அப்படி இருங்க. ஆனால் நீங்கள் லைட்டாக அதை தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க கூட அவ்வளோ பாசம் காமிக்கும். நான் பீச்சில் அது பார்த்துருக்கேன். சென்னைக்கு வரும்போது மெரினா பீச்லாம் போகும்போது நாய் வரும், சும்மா லைட்டாக தான் தட்டி கொடுப்போம், ஃபுல்லாக நம்ம கூடயே நிற்கும். நான் 8 மணிக்கு போயிருக்கேன்னா 10 மணி வரைக்கும் கூடயே உட்காந்துருக்கு. அதுக்கு எதுக்கு உட்காந்துக்குன்னே தெரியல, நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. பட் நீங்கள் 2 நாள் பீச்சில் என்ன பண்ணீங்க? அது தேவையில்லாத கண்டுட்டு. ஆனால் நாய் வந்து தெருநாய் வந்து ரொம்பவே பாசத்தை எதிர்பார்க்குற நாய். ஒரு சில நாய் வெறி நாய் கடிக்குதுன்னா அதுக்கு ரேபிஸ் போன்ற டிசீஸ் இருக்கனால கடிக்குது. ஸோ அது டிசீஸ் தான் காரணமே தவிர தெருநாயை வந்து நம்ம ப்ளேமே பண்ண முடியாது. ஒரு சில பேர் லேட் நைட்டில் போகும்போது ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து குறைக்கும் போது காலில் கடிக்கவும் வரும். அதனால பேடும் இருக்குது குட்டும் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து சில பேர் வந்து நாட்டு நாயை விட ப்ரீட் டாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ப்ரீடர் டாக் ஆகட்டும் இல்லை தெருநாயாகட்டும், எது வளர்க்கணும் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்து உங்களுக்கு அது மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒரு 100% இல்லை 200% ஷூரிட்டி இருந்தால் மட்டும் வாங்க. ஒரு ஆசைக்காக மட்டும் எப்போவுமே ஒரு டாக் வளர்க்குறதுன்னு போயிடவே கூடாது. டாக் எந்த இப்போ தெருவில் நாயாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து வாங்குற நாயாக இருந்து ஒரு நாட்டு நாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதோட பாசு தான் அது காட்ட தான் போகுது. அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா அது வந்து ஒரு பேஷன் ஆகிடுச்சு. இப்போ காசு கொடுத்து வாங்கினா தான் கெத்து, காசு கொடுத்து வாங்கின டாக் வச்சுருந்தா தான் ஒரு நம்ம கொஞ்சம் இப்படி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க. அது மைண்ட் செட்டு தான். இப்போது ஏழை சொன்னால் எடுபடாது, பணக்காரன் சொன்னால் கேட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். எந்த விளம்பரத்துலையாவது நம்ம தெருநாய் வருதா, நம்ம நாட்டு நாய் ஏதாவது வருதா, எந்த விளம்பரத்துலையும் நாட்டு நாய் எதுவும் காமிக்கவே மாட்டாங்க. காமிக்கிறதுக்கு ஃபுல்லாமே வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் தான். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அந்த நாய்க்குன்னு ஒரு ஃபுட்டு தயாரிப்பாங்க, அதுக்கெலாம் வந்து ஃபாரின் ப்ரீட் நாய் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த விளம்பரத்தில் வர நாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் டாக்குன்பாங்க. ஸோ அந்த நாய் வந்து எதுக்கு வளர்க்குறாங்கன்னு தெரியல. 40,000 50,000 வாங்க ஃபோனில் வந்துச்சு. காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல, அவங்க எல்லாரும் அதை வாங்காமல் அவங்க வீட்டு தெருவிலேயே இருக்க அந்த ஒரு டாக் வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க வளர்த்தாங்கன்னா டாகோட உண்மையான அந்த டாக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு அதை வளர்த்துட்டு ஸ்ட்ரீட் டாக் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு மட்டும் நல்லா வளர்த்தாங்கன்னா அவங்களாம் டாக் லவர்னு அப்படி சொல்ல முடியாது. ஃபாரின் ப்ரீட்ஸ் வளர்க்குறது மிக முக்கியமான காரணம் அது இந்த பவுசு போடுறதுன்னு சொல்லுவாங்க ஊரில், சீன் போடுறதுன்பாங்க. இங்கே அங்கே திருநெல்வேலி சைட்லாம் ரொம்ப பவுசி குளிக்கிறான் அப்படின்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த நாயெல்லாம் வளர்க்குறாங்க ஃபாரின் ப்ரீட்ஸ். ஓ டாக்னா டாக் அந்த மாதிரி எந்த டாக் இருந்தாலும் வளர்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா டாக் லவர் அந்த மாதிரி சொல்லிட்டு. திருநாயும் கிடைக்குது, வீட்டில் வளர்க்குற நாயும் கிடைக்குதுங்கும் போது இது ரெண்டுமே மனுஷன் கூட தான் ஓவரால் பல வருடங்களாக ட்ராவல் பண்ணிட்டு ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த நாய்களில் மட்டும் பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா, இது மனுஷங்க நம்மகிட்டயும் பிரச்சனை இருக்கா? தீபாவளி டைம்லாம் வந்து பார்த்துக்கோங்களேன், நாயை போய் சீன்றதே இவனுக்கு வேலையாக வச்சுருப்பாங்க. இவனுங்க பண்ணுற தப்பு தான் அது. நார்மலாக வளர்க்குற நாயை வந்து வாக்கிங் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து மாஸ்க் போடுறது இந்த மாதிரியான நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பண்ணி தான் கொண்டு வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து விதிமீறல்னால நடந்துச்சு. தெருநாயை பொறுத்த வரைக்கும் ரேபிஸ்னால கடிக்குது. அப்புறம் குழந்தைங்கன்னா உருவத்தில் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வேட்டையடி பார்க்கலாம். ஆடை கடிக்கும். ஆடை வந்து
ஹேண்ட்லேயே கடிச்சு காலெல்லாம் கடிச்சு ரத்த டெஸ்ட் பண்ணியிருக்கு நாய். அப்புறம் மாடை வந்து கடிக்க ரொம்ப ரேரு, ஆனால் பயங்கரமாக விரட்டும், குலைச்சி விரட்டி பயங்கரமாக இது பண்ணும், அப்யூஸ் பண்ணுன்னே சொல்லலாம் நாய் வந்து மாடை. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கும். கோழி ஆடுலாம் கடிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்தமாரி விஷயம் வந்து இப்போ அதுவும் ஒரு 5 அறிவோ சம்திங் இருக்கிற ஜீவன் தான். இதுங்களுக்குள்ளே இருக்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து அதை கடிக்குதுன்றத கூட வந்து பயந்து ஓடிடும். ஆடுனா சம்திங் ஓடிடும், கோழி கூட ஓடிடும். நாய் வந்து அந்தளவுக்கு அதை பிடிச்சி கடிக்குமான்றது இல்லை. பட் ஆனால் இந்த சின்ன குழந்தைங்கன்றதை வந்து ஈஸியாக மாட்டிப்பாங்க. அது என்ன நினச்சிருக்கு, இந்த ஆடு சைஸில் இருக்கிற மாரி குழந்தைங்களையும் பார்த்துட்டு இதுவும் ஒரு வேளை அந்தமாரி ஒரு ஜீவன் தான் போல அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்கள கடிக்க வருதோ அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன். வளர்க்கணும்னு தெரியாதவங்களால வர்ற மிஸ்டேக் தான் சில டாக்ஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக மாறுறது. அதை வளர்க்கக்கூடிய விதத்தில் வளர்த்தோம்னா எல்லா டாக்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல நடக்கிற விஷயங்களை வச்சு மொத்தமாக ஒரு அசம்ஷனுக்குள்ளே வர முடியாது. ஸோ நம்ம ஆஸ் அ ஹியூமனாக நம்ம தான் ப்ரிகாஷன் எடுக்கணும். அதுங்க போய் ப்ரிகாஷன் எடுத்து ஐயோ இவங்க குழந்தைங்க கிடைக்காதுன்னு அதுங்க எதுவும் டிசைட் பண்ண போகிறது நம்ம தான் பண்ணணும். நாய் கடிக்கிற அது ஒரு குணம். ஸோ அதனால் அதை நம்ம கடிக்காதான்னு சொன்னால் கேட்குற அளவுக்கு அதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஏரியாவில் இருக்க அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற நாய்க்கு ஊசி போடுறது. இப்போ ஸ்ட்ரீட் டாக்கே கார்பரேஷன்லேருந்து ஃபோன் பண்ணால் வந்து பிடிச்சி போய் ஊசி போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். அதுக்கிட்ட போய் கடிக்காதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடிக்காமலாம் இருக்காது. ஏன்னா இது ஒருத்தர்னால அட்ரஸ் பண்ணி முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைக்கிங் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு லைக்கிங் இருக்கும். எனக்கு பெட்டு பிடிச்சிருக்கலாம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிடிச்சிருக்கலாம், பிரீடர் டாக் பிடிக்கலாம். அதே வந்து அவங்களுக்கு பிடிக்கணும்னு விஷயம் கிடையாது. பட் அவங்களுமே கன்சிடர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹார்ம் வராத அளவுக்கு நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறதுமே யோசிச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணோம். ஓவராலாக இன்க்ளூசிவாக எல்லாருமே நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிறதுனால அந்த எக்கோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணால் அப்படி தான் பேலன்ஸ் அவுட் பண்ண முடியும். ஆனால் அது நம்மளை வந்து தாக்கும் போது அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்றது வித்தையை நம்ம கற்று வச்சுக்கணும். ஸோ தெருநாய் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து முக்கால்வாசி ஃபுட்டு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபுட்டு கிடைச்சாலும் 10-15 நாய் போட்டிக்கு இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் ஏதாவது 1-2 நாய் பார்த்தோம்னா நம்மளால் முடிஞ்ச ஃபுட்டோ இல்லை பிஸ்கட்டோ கொடுத்தோம்னா அது நம்ம அந்த நாய்க்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். கவர்மெண்ட் அண்ட் நாங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரோ ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து சின்னதாக, அது பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு தண்ணி வைக்கிறதாகட்டும் பிஸ்கட் வைக்கிறதாகட்டும், அது ஜஸ்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அந்தளவுக்கு அது உங்களுக்கு சென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் நடக்காமல் ஒரு சில இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டாக்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டைன் நியூட்டன் லா படி அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பின்னாடி நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம அதை போய் ப்ரூட்டலாக ஹேண்டில் பண்ணுறதுனால அவன் நம்மளை ப்ரூட்டலாக ஹேண்டில் பண்ணுறான்ட்டு வச்சுக்கலாம்.